காலையில வேலைக்கு அறக்க பறக்க கிளம்பும் போது எவ்வளவு லேட்டா எழுந்தாலும் குளிக்காம கிளம்புறத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே நேரமின்மை காரணமா குளிக்கலனாலும் கூட புத்துணர்வே இல்லாம ஆபீஸுக்கு போயிட்டு தூங்கி விழிஞ்சிட்டு இருப்போம். ஆனா காலையில குளிக்கிறது உடல் நலத்திற்கு சரியானதுதானா அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்குமா? பொதுவா நாம காலை வேலைக்கு போறவங்க, இரவுல வேலைக்கு போறவங்கன்னு ரெண்டு விதமா பிரிச்சிருக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி அந்தந்த நேரங்கள்ல குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறோம். உடல்நலம் சார்ந்த நிபுணர்கள் தரப்புல இன்னமும் கூட காலை குளிகள் நல்லதா, இரவு குளிகள் நல்லதான்ற விவாதம் இருந்துகிட்டதா இருக்கு. ஒரு சாரார் காலையில குளிப்பதுதான் நம்மள புத்துணர்வா வச்சுக்கும்னு சொல்ற நிலையில, மற்றொரு சாரார் இரவுகளை குளிப்பதுதான் சிறந்ததுன்னு சொல்றது உண்டு. தனிப்பட்ட விருப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் பகல்ல குளிக்கிறத விட இரவு குளிகளே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு மருத்துவர்களால சொல்லப்படுது. ஒரு நபர் காலையில குளிக்கிறத விட மாலை நேரத்திலேயோ இரவுலையோ குளிப்பதுதான் உடலை இன்னும் சுத்தமா வைப்பதோடு நல்ல தூக்கத்தை தந்து தோல் பிரச்சனைகளை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவுறதா சொல்லப்படுது. பகல்ல நம்ம உடலும் தலைமுடியும் காத்துல கலந்து வர தூசுகளால அழுக்காகுது. முக்கியமா வெயில் காலத்துல வியர்வையின் காரணமா இன்னமும் உடலும் முடியும் அசுத்தம் அடையுது. இந்த அசுத்த உடலோட குளிக்காம கொள்ளாம நாம தூங்க போறோம் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு படுக்கைக்கும் பரவி தேவையில்லாத அலர்ஜியை உண்டாக்கக்கூடும் அப்படின்னும் அரிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. தலைமுடியில் இருக்கக்கூடிய அழுக்கு தலையணையில படிஞ்சு அது முகத்துக்கு பட்டு முகப்பரு, தோல் சுருக்கம், எண்ணெய் படிதல் போன்ற மற்ற பிரச்சனைகளுக்கும் ஊக்குவிக்கும்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில தான் மாலை அல்லது இரவுல குளிப்பது மொத்த அழுக்கையும் போக்கி நல்ல தூக்கத்தை தரும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. 104 டிகிரியில இருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கக்கூடிய வெந்நீர்ல குளிப்பது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதா சொல்லப்படுது. அதே போல சுடு தண்ணீர்ல குளிக்கிறது மனசையும் உடலையும் லேசா உணர வைக்கிறதா சொல்லப்படுது. மேலும் தோல்ல சரியான ஈரப்பதத்தை தந்து அது வறண்டு போறதையும் தடுக்கிறதா சொல்லப்படுது. தோல் செல்கள் இரவு சமயத்துலதான் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படிங்கறதால இந்த ஈரப்பதம் அதுக்கு உதவி செய்யறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. காலை நேரத்துல தேவை ஏற்பட்டா குளிக்கிறது அவரவர் விருப்பமா இருந்தாலும் மாலை அல்லது இரவு குளிக்கிறது தான் உடலை முழுவதமா சுத்தமாக்கி உடல்நலன் சார்ந்த நன்மைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.